கடந்த வாரம் திருச்சியில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இந்த முறை நாகை திருவாரூரில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் திரு விஜய். நாகையில் பிரச்சார பயணத்தில் மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், ஓட்டியோ. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார். இன்றைக்கு இரண்டாவது கட்ட பிரச்சாரம் என்பது நாகையில் நடைபெறுகிறது. இதற்காக சென்னை பனையூரில் இருந்து விமான மூலம் திருச்சி வந்த அவர் சாலை மார்க்கமாக தற்போது நாகைக்கு வர இருக்கிறார். இந்த நாகைக்கு வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்க நாகப்பட்டினம் முழுவதுமே ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை இந்த கட்சியினர் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சாலை நெடுகிலும் கட்சி கொடியும் அதே போல் கட் அவுட்டுகளும் ஃப்ளெக்ஸ் பேனர்களும் வைக்கப்பட்டு விஜயை வரவேற்க தயாராகி வருகின்றனர். அதே போல் நாகப்பட்டினம் அதாவது புத்தூர் அண்ணா சிலை ஜங்ஷனில் தான் இந்த பிரச்சார பயணம் என்பது நடைபெறுகிறது. அந்த பகுதியில் மேளதாளம் முழங்க விஜய்க்கு வரவேற்பு அளிக்க தாவேகா தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம இங்கே இந்த கட்சியில் தான் அதிகமாக பெண்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது கல்லூரி மாணவிகளும் அதே போல் மகளிரும் நிறைய குவிந்திருக்கிறார்கள். இளைஞர்களும் நிறைய பேர் இந்த பகுதிக்கு சாரையாக வர தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு 1000 பேர் 2000 பேர் வருவன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்கன்றது இப்போ உறுதியாகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த வாஞ்சூர், காரைக்கால், மயிலாடுதுறை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கீழ்வேலூர், கீழையூர், திருமருகல், திட்டச்சேரி பல பகுதிகளில் இருந்தும் அந்த பொறுப்பாளர்களும் கட்சி தொண்டர்களும் இளைஞர்களும் ரசிகர்களும் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். சரியாக அதாவது 12 மணிக்கு நாகப்பட்டினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் காவல்துறை 12:25 1 மணி வரைக்கும் விஜய் பேசுவதற்கான பல்வேறு நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. இதற்காக இந்த சாரையாக மக்கள் வர்றதுனால இங்கே போலீஸார் இந்த ரசிகர்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் கட்சியினரை சீராக அந்த பிரச்சார இடத்திற்கு போவதற்காக கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த தடுத்து அவங்கள ஒரு வழி பாதை வழியாக கொண்டு செல்வதற்காக எல்லா பணிகளும் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அதாவது விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் பகுதியில் ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீஸார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகளை நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் எடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னைக்கு விஜய் என்ன பேச போகிறாரு, அந்த பரப்புரையில் என்னெல்லாம் சொல்ல போகிறாருன்னு ஆவலாக அதை கேட்கறதுக்காக இந்த பகுதிக்கு ஏராளமான அந்த கட்சி தாவேகா தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் இந்த பகுதியில் நிலவும் பிரச்சனை என்பது இந்த மீனவர்கள், விவசாயிகள் பிரச்சனை, அதே போல் வர்த்தகர்கள், வணிகம், இந்த தொழிற்சாலை இல்லாதது, இதெல்லாம் முன்வைத்து பேசுவார். அந்த இலங்கை கடற்படை கடற்கொள்ளைகள் விவகாரம், மழையால் பயிர் பாதிப்பு விவகாரம், அதே போல் அந்த மீத்தேன் ONGC விவகாரம், தடுப்பணை கட்டும் விவகாரங்களை முன்வைத்து உள்ளூர் விஷயங்களையும் அதே போல் மாநிலம் கடந்த அந்த கர்நாடகா அந்த காவிரி நீர் விஷயங்களையும் பேசுவார்னு நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் தமிழகத்தில் நடைபெறும் அரசுலையும் இந்திய அரசுலையும் நிச்சயமாக அவர் பேசுவார்னு இந்த பகுதி தொண்டர்கள் ஆவலை காத்துட்ருக்காங்க. என்ற அளவுக்கு அவர் பேசுவார் அப்படின்னு தெரிகிறது. அந்த நேரத்தில் தான் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ கூடியிருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் ஆடி பாடி கொண்டாடி வைப் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நாகையில் அண்ணா சிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள். ஒரு 12:25 மணி அளவில் அவருக்கு அங்கே பேச அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் கடந்த வார காட்சிகள் நமக்கு நினைவுக்கு வருது. ஒரு 9 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆனது. அதுபோல் ஒரு சூழல் இந்த முறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு என்று தெரிகிறது. ஏன்னா சாலை மார்க்கமாக பிரச்சார வாகனத்தில் அல்லாது அவர் வேறு ஒரு காரில் தான் அவர் பயணமாகிறார். ஸோ நேரடியாக அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பாட் அருகே அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அங்கே அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கூடியிருக்கக்கூடிய காட்சிகள் இவை.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.